பேரழிவை எதிர்நோக்க போகும் மத்திய கிழக்கு, பதபதிக்கும் உலக நாடுகள். என்ன பேரழிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் மற்றும் காசாவில் இயங்கி வரக்கூடிய ஹமாஸ் அமைப்பினர் இடையே சுமார் 8 மாதங்களுக்கு மேலாக போர் நீடித்து வருது. கடந்த அக்டோபர் மாதம் ஹமாஸ் அமைப்பினர் திடீர்னு இஸ்ரேலுக்குள்ள புகுந்து தாக்குதல் நடத்தி 1000க்கும் மேற்பட்டவரை கொன்று குவித்தாங்க. அப்புறம் இஸ்ரேல் மக்கள் சிலரை பணைய கைதிகளாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இஸ்ரேலும் ஹமாஸ் அமைப்பினர் மீது பதிலடி தாக்குதல் நடத்தி வராங்க. பணைய கைதிகளை மீட்கவும் ஹமாஸ் அமைப்பினர் கூண்டோடு அழிக்கவும் கூண்டோடு அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சபதம் எடுத்து இஸ்ரேல் இராணுவம் தாக்குதல் மேற்கொண்டு வராங்க. இந்த போரால உலக நாடுகள் மத்தியில் பதற்றம் அதிகமாக காணப்படுது. அமெரிக்கா, இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் இரு தரப்பினர் இடையும் போரை நிறுத்த கோரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாங்க. இருந்தாலும் போரை நிறுத்தும் எண்ணம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர் ஹமாஸ் அமைப்பினரை அழிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் போரை நிறுத்துவதாக அண்மையில் சொல்லியிருந்தார். மேலும் அதற்கு ஏற்றாறு போல ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கு குழிகளை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தி வராங்க. இதற்கிடையே கடந்த வாரம் ஹமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்ற பணைய கைதிகளில் 6 பேர் சடலமாக மீட்கப்பட்டாங்க. இதனால் ஆத்திரமடைந்த இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹுவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் இறங்கி போராட்டத்தை நடத்தினாங்க. இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹு பணைய கைதிகளை கொல்லப்பட்டதற்கு மன்னிப்பு கோரினார். மேலும் பணைய கைதிகள் கொல்லப்பட்டதற்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் இஸ்ரேல் பிரதமரை கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க அதிபரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு காசாவில் வசித்து வரக்கூடிய அமெரிக்கர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு. இதை பற்றி அவங்க தரப்புல சொல்லும் போது, காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்துவது போல் தெரியல, அவங்க நிறுத்துற மாதிரி இப்போதைக்கு தெரியல, அவங்க தாக்குதல் தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினருடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்த இஸ்ரேல் மறுக்கிறாங்க. அதனால அமெரிக்கா இந்த போர்ல தலையிடணும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் களத்தில் இறங்கி ஹமாஸ் அமைப்பினருடன் பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்போதான் இஸ்ரேல் ஹமாஸ் போர் முடிவுக்கு வரும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காங்க. இந்த நிலையில அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தலையிட்டால் பெரியதாக எதையும் சாதிக்க முடியாத நிலைதான் உருவாக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளும் சமயத்தில் ஒன்று லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா மூலம் தாக்குதல் நடத்துவாங்க, அல்லது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவரை கொலை செய்வார்கள் அப்படின்னு லெபனான்ல பதிலடி தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சூழல் உருவாகி வந்த நிலையில இஸ்ரேல் பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பினர் கொலை செய்திருக்காங்க. அதோட இஸ்ரேல் துருப்புகள் காசாவின் பிலடெல்பி பாதையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாஹு வலியுறுத்துறாரு. பிலடெல்பி பாதை எகிப்துடனான காசாவின் எல்லையில் இருக்கு. உத்தி ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதியான பிலடெல்பி பாதை ஹமாஸ் உடனான அமைதி பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்ட முடியாத அம்சங்களில் ஒன்றா இருக்கு. இது தவிர பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலாக இராணுவ அழுத்தத்தின் மூலம் பணைய கைதிகளை விடுவிக்க நேதன்யாஹு வலியுறுத்துவது அப்படிங்கிறது அவங்க தங்களுடைய குடும்பங்களுக்கு சடலமாக திருப்பி அனுப்பப்படுவதை ஊக்குவிப்பதாகும். அவங்க இறக்கணுமா அல்லது உயிருடன் இருக்கணுமா அப்படிங்கிறத அவங்களுடைய குடும்பத்தினர் முடிவு செய்யணும் அப்படின்னு ஹமாஸ் குழுவினுடைய செய்தி தொடர்பாளர் மிரட்டியிருக்கார்.